இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்ப்போம்? கருப்போட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதை பார்க்கலாமா? ஓகே. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து ஓ டீம். ஓ ஆர்ஜே பாலாஜி பேபி கண்ணன். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு நிறைய பேர் இருக்காங்க. ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஓ அப்பதான் இதுதான் கதைன்னு காட்டிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஐயோ, வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்ட துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? பீக் சம்பவம் லோடி. தெரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஓ கருப்புசாமின்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு, அது எனக்கு சூர்யா மாதிரி தான் இருந்துச்சு, இல்லை மேபி கார்த்தியா யாருன்னு தெரியல. அதுதான் அது ஃபுல் கதையுமே காட்டிட்டாங்க ஒரு ட்ரைலர்ல. சில ரொம்ப குழப்பம் வேண்டாம், அந்த கதை இந்த கதைன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த படம் வீக்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மேபி இதுதான் கதைன்னு இருக்க போது. மேபி கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த கருப்புசாமியா வர்றது யாரா இருக்க போகுதுன்னு தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் சூர்யா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யாரெல்லாம் கேமியா பண்ணியிருக்காங்கிறாங்க, ஆனால் மேக்சிமம் சூர்யா தான் அதே கெட்டப்ல இருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம நார்மலா ஆமா, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த வில்லன் ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா ஆமா, ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லன். அதாவது ஒரு அந்த கோர்ட்ல இப்படி அதாவது சட்ட ரீதியா ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிற ஒரு வில்லனை காட்டுறது வந்து யதார்த்தமான ஒரு வில்லனை பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமா இல்லாம இது கொஞ்சம் ரியலிட்டிக்கா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.